ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கியூபாவிற்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஹவானா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை கியூபாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் மற்றும் கியூபாவிற்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இந்த விஜயத்தின் போது மேலும் பல அமைச்சர்களும் பிரசன்னமாகியிருந்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளைய தினம் கியூபா ஜனாதிபதி ரவுல் காஸ்ட்ரோவை சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த நாட்டிற்குள் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்துவதே தமது தேவை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகா குறிப்பிடுகின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அவர் இதனை கூறினார். ஜெனரலுக்கான ராணுவ வீரர்கள் அமைப்பு இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது முன்னாள் ராணுவ தளபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. මට අවශ්‍යලා තියෙන්නේ මේ රටට අලුත් දේශපාලන සංස්කෘතියක් ගෙනීම. இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்துவதே எனது தேவையாகும். தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு ஏதுவாக இன்று செயற்பட்டால் நாளை அமைச்சர் ஒருவராக அரசாங்கத்தின் சிரேஷ்ட மட்டத்தில் என்னால் இருக்க முடியும். அவ்வாறு இல்லையெனில் வேறொரு முறையில் மீண்டும் பார்லிமெண்டத்துக்கு சென்று உறுப்பினர் ஒருவராக உயர்மட்டத்தில் இருக்க முடியும். எனினும் தற்போதுள்ள அரசியல் முறை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் உள்ளேன். இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளிடம் சென்று மண்டியிடாமல் அரசியல்வாதிகள் மக்களிடம் மண்டியிடும் அரசியல் கலாச்சாரம் ஒன்றையே இந்த நாட்டுக்குள் உருவாக்க வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. தற்போதுள்ள அரசியல் முறைமைக்கு அமைய இந்த நாட்டில் எவ்வாறு வாழ்வது என உங்களிடம் கேட்கிறோம். இவர் சிறையில் இருந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டுக்குள் ஊழல், மோசடி, பயங்கரவாதம் ஆகியன காணப்பட்டன. அவ்வாறான நிலைமையிலேயே நாம் அனைவரும் வாழ்ந்தோம். நேற்று மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டவையை நாம் அவதானித்தோம். உரிய நேரத்தில் மழை கிடைக்காமையினால் பல பிரதேசங்களின் மக்கள் பாதிப்புக்குள்ளானமை தொடர்பான தகவல்களை கடந்த சில நாட்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒளிபரப்பியது. இது தொடர்பான தகவல்களை ஆராய்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் மஞ்சுள பிரபாத் ரஜரட்டி பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். இது தொடர்பான தகவல்கள் அடுத்து. மகாவலி எச் வலயத்தின் புலனறுவை உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது நிலவும் நீர் பிரச்சினை மழையின்மையினால் ஏற்பட்டுள்ளதா? இது தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்தது. 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. அனைத்து குளங்களின் அணைக்கட்டுகளும் பெருக்கெடுத்து 6 மாதத்திற்கும் குறைவான காலமே கடந்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மணம்பிட்டிய பகுதியில் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். மாவட்டத்தில் நீர் குறைவாக காணப்படும் பிரதேசங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் அங்கிருந்து புலனறுவை நகரத்தை நோக்கி நாம் பயணித்தோம். இந்த பயணத்தின் போது கல்லெல்ல பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலுக்கு நீரை கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்ட விவசாயிகள் சிலரையும் நாம் கண்டோம். நெற்பயிர்கள் வளரும் போது தொடர்ந்தும் அவற்றுக்கு நீர் பாய்ச்ச வேண்டியது அவசியமாகும். வங்கிகளில் கடன் பெற்று அதிக செலவில் விதைகளை கொள்வனவு செய்து விவசாயத்தை மேற்கொண்டுள்ள இந்த விவசாயிகள் அறுவடை மீதான அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இழந்துள்ளனர். 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நீரை கொண்டு வருவதற்கு ஒரு நாள் முழுவதும் தாம் சிரமப்படுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பல சிரமங்களுக்கு மத்தியில் நெற்பயிர்களுக்கு நீரை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்ற போதிலும் அதன் அரைவாசி நீரை நிலம் உறிஞ்சுவதனால் குறைந்தளவு நீரையே வயலுக்கு கொண்டு வர முடிவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பிரதேசத்தில் 30,000 ஏக்கர் வயல் நிலம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான குளங்களின் நீர்மட்டம் தற்போது துரிதமாக குறைவடைந்துள்ளது. நீர் பற்றாக்குறையினால் பாரியளவு பாதிப்புக்குள்ளாகியுள்ள ஹெலஹேர பிரதேச மக்களின் நிலைமை தொடர்பில் நாளை ஆராய்வோம். அனர்த்தங்கள், அழிவு, நாசம், துக்கம் ஆகிய பல்வேறு இடர்பாடுகளுடன் இந்த வருடம் உதயமானதாகவே பரவலாகவே மக்கள் மத்தியில் கசப்பானதோர் கருத்து நிலவுகின்றது. முடிவின் ஆரம்பம் என வர்ணிக்கப்படும் இந்த ஆண்டின் ஆரம்பம் முடிவிற்கு வழிகோலுமா அல்லது உலகில் அனித்தியமாக அன்றி ஜீவன் நித்தியமாக ஜீவியம் பெறுமா? இது தொடர்பில் ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து.
உலக முடிவு எனும் இடமே இது. ஒரு காலத்தில் உலகின் மூளை எனவும் பேசப்பட்டது. உலக முடிவு குறித்து இது தொடர்பிலா பேசப்பட்டது. ஆம், அண்மை காலமாக உலக முடிவு தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. அனைத்து தரப்பினரதும் எதிர்பார்ப்பாக இருந்த 2011 டிசம்பர் 21 உலகின் தலைவிதி தீர்மானிக்கப்படுமா? எதிர்பார்த்தவை நிகழலாம், நிகழாமலும் போகலாம். முடிவின் ஆரம்பமாய் நியூஸ் ஃபர்ஸ்டின் விறுவிறுப்பான தேடல் தற்போது 2012. சர்வதேச ரீதியில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்து 2012 ஆண்டு மலர்ந்துள்ளது. மாயன்களின் நாட்காட்டியின்படி 2012 டிசம்பர் மாதம் 21 உலகின் அழிவு ஏற்படும் என்பதே இந்த சர்ச்சைக்கான காரணம். பூமியின் புதிய ஆரம்பமாகவும் இதனை சிலர் கருதுகின்றனர். இவர்களில் உலகம் அழியும் என கூறுகின்றவர்களும் உள்ளனர். இவற்றுக்கிடையில் மாயன்கள் உருவாக்கிய நாட்காட்டி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உலகின் இறுதி கணங்கள் தொடர்பில் எதிர்வு கூறும் சிலர் பாரிய அளவிலான கோள் ஒன்று புவியுடன் மோதுவதன் ஊடாக அல்லது அதனை அண்மித்து செல்வதன் காரணமாக உலக அழிவு நேரலாம் என கூறியுள்ளனர். சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் ஒரே நேர்கோட்டை அடைவதன் ஊடாகவும் அமெரிக்காவின் எலஸ்டன் எரிமலை வெடிப்பதன் ஊடாகவும் உலக அழிவு ஏற்படலாம் என மேலும் சிலர் எதிர்வு கூறியுள்ளனர். வேற்றுக்கிரகவாசிகளின் தாக்கத்தினால் புதிய ஆரம்பமோ அழிவோ இடம்பெறலாம் என்பது மற்றொரு தரப்பின் நம்பிக்கையாகும். பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த தகவல்கள் குறித்து உலகில் உள்ள புத்திஜீவிகள் பலர் தத்தமது துறைகளுடன் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி ஏற்பட்டது. அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்ன? Человек, ты не бог. They may be more violent. Мертвая территория, как декорация к фильму «Катастрофа». That makes us a second class. Does not exist. இந்த தகவலை ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட உங்களைப் போலவே உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த கருத்துக்கள் ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளன. 2012 என்ற ஆங்கில திரைப்படமே இவ்வாறு பீதி ஏற்பட காரணமாக அமைகின்றது. இந்நிலையில் நாசா விண்வெளி ஆய்வு நிலையத்தின் பக்கம் உலக மக்கள் அனைவரதும் கவனம் திரும்பியது. ஆராய்ச்சியாளர்களின் எண்ணக்கருவுக்கு அமைய பல்வேறு அனிமேஷன் காட்சிகளுடன் வடக்கு தெற்கு புவித்தட்டுகள் வேறுபடும் விதம் அதன்போது ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் 2012 திரைப்படத்தில் காண்பித்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். நட்சத்திரங்கள் மூலம் காலத்தை எதிர்வு கூறிய மாயன்கள் சரியானவர்களா அல்லது நவீன தொழில்நுட்பம் மீது விசுவாசம் கொண்ட விஞ்ஞானிகள் பிழையற்றவர்களா? இந்த கருத்துக்கள் பற்றி விமர்சனம் வெளியிடுகின்ற உலகின் முன்னணி விஞ்ஞானிகள், சோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், ஆய்வாளர்கள் ஆகியோரை நியூஸ் ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைத்து வர நாங்கள் தயார். உலகிற்கு என்ன நேரப் போகின்றது? உயிரினங்களின் விதி எவ்வாறு தீர்மானிக்கப்பட உள்ளது? கருத்து முரண்பாடுகள், கட்டுக்கதைகள், மக்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் என்பவற்றுக்கு மத்தியில் தீர்வு காணப்படாத விதியின் உண்மை தன்மையை தேடி 2012 நோக்கிய இந்த பயணம் தொடர்கின்றது.